பெபிள்ஸ் தமிழ். தீவினை அழித்து வெற்றி தரும் திருச்செந்தூர் முருகன். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடற்கரையில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து சிவபெருமானை வழிபடுகிறார். தன்னிடம் வேண்டி வந்தவர்களின் தீவினைகளை அழித்து வெற்றி அருளுகிறார் இறைவன். கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர்களாக ஜெயந்திநாதர், சண்முகர், குமரவிடங்க பெருமான், அலைவாயு கந்த பெருமான் அருள்பாலிக்கின்றனர். கோவிலில் விநாயகர், பார்வதி தேவி, சுவாமி வீரபாகுமூர்த்தி, வீரமகேந்திரர், தட்சிணாமூர்த்தி, பெருமாள், வள்ளி தெய்வானை, சூரசம்ஹாரமூர்த்தி, பாலசுப்பிரமணியர், மயூரநாதர், சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவர், அருணகிரிநாதர் என அனைத்து சுவாமிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூலவர் சுப்பிரமணிய சுவாமியின் இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உள்ளது. அவருக்கு ஜெகநாதர் என்று பெயர். மூலவருக்கும் நடைபெறும் அனைத்து அபிஷேகம் மற்றும் கால பூஜை, தீபாராதனை இவருக்கும் நடைபெறும். முருகனின் வலது கையில் தாமரை மலர் இருக்கும். தாமரை மலரால் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். மூலவருக்கு பின்புறம் சிறுபாதை வழியாக சென்றால் அங்கு பஞ்சலிங்கம் இருக்கிறது. கோவில் வளாகத்தில் வள்ளி குகையின் அருகே சந்தன மாலையில் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய மஞ்சள் கயிறும், குழந்தையில்லாத தம்பதியர் தொட்டிலும் கட்டி வழிபடுகிறார்கள். மேலும் குருத்தலம் என்று அழைக்கப்படும் இக்கோவில் முக்கிய பரிகாரத்தலமாகவும் விளங்குகிறது. திருவிழாக்கள்: வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா, தைப்பூச திருவிழா, மாசித் திருவிழா ஆகிய திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். கோவிலில் ஆண்டுதோறும் 2 வருஷாபிஷேக விழா நடைபெறும். சுவாமி மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான தை உத்திர தினத்தன்று வருஷாபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடந்த தினமான தமிழ் மாதம் ஆனியில் மற்றொரு வருஷாபிஷேகம் நடைபெறும். முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி ஆகிய சன்னதிகள் புதிதாக கோவில் நாழிக்கிணறு அருகே கட்டப்பட்டு வருகிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம். திருச்செந்தூர் கோவிலில் 2/7/2009 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்காக யாகசாலை பந்தலில் 76 ஓமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் சுவாமி மூலவர், சண்முகர், ஜெயந்திநாதர், நடராஜர், குமரவிடங்க பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதால் திருச்செந்தூர் விழா கோலம் பூண்டுள்ளது. தீராத நோய்களை தீர்க்கும் இலை விபூதி. கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து. முருகப்பெருமானின் 12 கைகளில் உள்ள நரம்புகளைப் போன்று 12 நரம்புகள் இலையில் இருப்பதால் அதனை பன்னிரு இலை என்பார்கள். அதுவே நாளடைவில் மருவி பன்னீர் இலை என்றானது. கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு கூலியாக இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்டவர்கள் தோண்டிகை விநாயகர் கோவிலை கடந்து சென்று இலை விபூதி பிரசாதத்தை திறந்து பார்த்தால் அவர்களுக்குரிய கூலி தங்க காசாக மாறியிருந்தது. மகா கும்பாபிஷேகம் நாள் 7/7/2025. திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோமாக. பெபிள்ஸ் தமிழ்.